பாகிஸ்தான்ல வச்சு நாளைக்கு ஒரு பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் தெரியும் ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தம் சரியாகுமா இல்லையா அப்படிங்கிறது. ஆனா பேச்சுவார்த்தையிலேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. முதல் குழப்பம் என்ன தெரியுமா? ஜேடி வான்ஸ் அவர்கள், அதாவது அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டார் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்றாங்க. ஏன் போக மாட்டார் அப்படிங்கிறதுக்கும் ஈரான் அவங்களுடைய டெலிகேட்ஸ் அனுப்பிட்டாங்களா அப்படிங்கிறதும் பலவிதமான தகவல்கள் வந்திருக்கின்றன. அது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவு வழியா பார்க்க போறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஜேடி வான்ஸ் அவர்கள் போன முறை இதே இஸ்லாமாபாத்துக்குள்ள ஜேடி வான்ஸ் அவர்கள் போயிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா பேச்சுவார்த்தை. ஈரான் கூட பேச்சுவார்த்தை ஜேடி வான்ஸ் அவர்கள் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜேடி வான்ஸ் அவர்கள், விட்கோஃப் அவர்கள், ஜாரித் குஷ்னர் அவர்கள், இந்த 3 பேரும் தான் முக்கிய தலைகளாக இருந்தாங்க. அதன் பிறகு ஈரானுடைய டெலிகேட்ஸ் கொஞ்சம் பேரும் போனாங்க. டோட்டலா 86 நபர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ 86 நபர்கள் அப்படின்னு சொல்றதை விட ஒட்டுமொத்தமான உலகமே இதை எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருந்தாங்க. பேச்சுவார்த்தை ஒண்ணுமே முடியலப்பா, ஆனா நல்லா இருந்துச்சு, பட் டீல் எதுவுமே சைன் ஆகல அப்படின்னு சொல்லி முதல் பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிச்சு. முதல் பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்ச கொஞ்சம் நாள்லயே லெபனான் மற்றும் இஸ்ரேலினுடைய சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது கையெழுத்தாகுது. 10 தினத்துக்கான சீஸ்ஃபயர் தான். இந்த 10 days சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லும் போதே அடுத்ததா உலகெங்கிலும் ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ், ஒரு வைப் அப்படிங்கிறது உருவாகுது. ஓகே, இந்த போர் முடிவடைய போகுது, ஏன்னா லெபனானுடைய அந்த ஒரு பீஸ் டீலும் சம்மதம் தெரிவித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி. அதன் பிறகுதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடுறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிக்கிறாங்க. 2 இந்தியாவினுடைய கப்பலை அடிக்கிறாங்க. இன்னைக்கும் 2 கப்பல் அப்படிங்கிறது தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கிறது. ஈரான் அங்க இருக்கக்கூடிய கப்பல் எதுவுமே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியா போகக்கூடாதுன்னு சொல்ல அமெரிக்கா சி ரோபோட்ஸ் அப்படிங்கிறத ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல களமிறக்கியிருக்காங்க. இந்த சி ரோபோட்ஸ் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மைண்ட்ஸை கிளியர் பண்றதுக்காக களமிறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சார்பாக ஒரு தகவல் சொல்லப்பட்டாலும் அடுத்ததா ஒரு பெரும் சிக்கல் அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. அதுதான் இந்த பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தைக்கு ஜேடி வான்ஸ் அவர்கள் போக மாட்டார். உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு. அங்க போனா அவர் உயிருடன் திரும்புவாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விதான். எனவே ஜேடி வான்ஸ் அவர்களை நாங்க அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்றாங்க. ட்ரம்ப் அவர்கள் இப்படி சொன்ன கொஞ்சம் நேரத்திலேயே வெள்ளை மாளிகையிலிருந்து ஒரு அறிவிப்பு வருது, ஜேடி வான்ஸ் அவர்கள் அங்க போறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு கான்ஃபிளிக்டான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஜேடி வான்ஸ் அவர்கள் போறாரா போலையா அப்படிங்கிறத அமெரிக்கா சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அமெரிக்கா இந்த இடத்துக்குள்ள வாராங்க இல்லாட்டி பாகிஸ்தானுக்குள்ள வாராங்க அப்படின்னு சொல்றது பாகிஸ்தானுக்கும் ஒரு நெருக்கடி தான். ஆல்ரெடி பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத் முழுதுமா லாக்டவுன்ல இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வாராங்களா வரலையா அப்படிங்கிறது இப்போது இந்த வீடியோ நான் பதிவு பண்ற இந்த டைம் வர ஈரான் பக்கம் இருந்து எந்த தெளிவான முடிவுகளும் கொடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய நேவல் பிளாக்கேட் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை விட்டு முழுவதுமாக மாறினால் மட்டும்தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை பற்றி யோசிக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபாரின் மினிஸ்டர் அவரை பற்றி தான் ஈரான்ல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. தேவையில்லாம IRGC கூட எந்த விதமான கலந்துரையாடலும் இல்லாம ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் செய்யப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொட்டை மெசேஜை ட்வீட்டா போட்டு விட்டார். அப்படி ட்வீட்டா போட்டதுல ஏகப்பட்ட பேர் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் மேல கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, கண்டிஷன்ஸ் என்ன, அதை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகளுக்கு தான் ஓப்பன்ல இருக்கும் அப்படி ஏன்னு சொல்லல. அமெரிக்கா இதுல என்ன மாதிரியான முடிவுகளை எடுத்தாங்க, ஏன் ஃபாரின் மினிஸ்டர் IRGC கூட சரியா பேசவில்லை அப்படிங்கிற பல கலக குரல்களும் இப்போது உள்ளே இருந்து வர ஆரம்பித்திருக்கிறது. சரி, இப்போ அடுத்ததா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்கல இல்லாட்டி டீல் சைன் ஆகல அப்படின்னா என்ன நடக்கும்? ட்ரம்ப் அவர்கள் அதற்கான முடிவையும் சொல்லிவிட்டார். நான் லாஸ்ட் சான்ஸ் ஈரானுக்கு கொடுக்குறேன். இந்த லாஸ்ட் சான்ஸ்ல நான் சொல்ற மாதிரி டீல் அப்படிங்கிறதுல ஈரான் கையெழுத்து போட்டிருக்கணும். இல்லை மறுபடியும் முரண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா ஈரான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிட்ஜையும், அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு எனர்ஜி செக்டாரையும், அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அழிப்பேன். அது மட்டும் இல்லாம இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ஈரான்ல பெரிய அழிவை ஏற்படுத்துவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் நான் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ ட்ரம்ப் அவர்களுடைய இந்த ஒரு செய்தி கண்டிப்பா அடுத்ததா ஈரானை கொஞ்சம் பயப்பட வச்சிருக்கும். அதே நேரத்துல வாடா வந்து பாருடா மோதி பாருடா அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் கொடுக்க வச்சிருக்கலாம். ஸோ இங்கிருந்து சிக்கல்கள் அப்படிங்கிறது சாதாரண சிக்கலாக மாறல. நாளைய பேச்சுவார்த்தை இந்த வாரத்துக்குள்ள ஒரு முடிவு. லெபனான் இஸ்ரேலினுடைய தொடர் சண்டை அப்படிங்கிறது சீஸ்ஃபயர் வயலேஷனை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதற்கு நடுவில் அமெரிக்கா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் இந்த 3 நாடுகளுடைய அடுத்தடுத்த காய் நகர்த்தல் பாகிஸ்தானுக்கும் எகிப்த்
துருக்கி போன்ற நாடுகளுக்கும் தலைவலியை ஏற்படுத்தி இருக்கு. யூரோப் நாடுகள் ஆல்ரெடி ஒரு விஷயத்துக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க. அமெரிக்காவை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லி. யூகே இப்போ அமெரிக்காவை நம்பி போலாமா இல்லை பேசாம யூரோப்புக்குள்ளே போயிடலாமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு யூகேனுடைய நிலைமை மாறி இருப்பதாக சொல்லப்படுகிறது. பிரெக்சிட் வழியாக ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேறின யூகே மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளேயே போயிடலாம், ஏன்னா அதுதான் சேஃபா இருக்கும், அமெரிக்கா எப்போ வேணாலும் நம்ம கை கழுவி விட்டுருவாங்க அப்படிங்கிற நிலைமையில மாறி நிற்கிறார்கள். அமெரிக்காவினுடைய எனர்ஜி சீஃப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, கேஸ் பிரைஸ் அப்படிங்கிறது $3 மேல தான் இருக்க போகுது. அதே மாதிரி ஒரு கேலன் $3 மேல இருக்கும், கேஸ் பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு கேலனுக்கு $3 மேல இருக்கும் அப்படின்னு சொல்றது போன ஒரு வருஷத்தை விட ரொம்ப கூடுதலான பிரைஸ் தான். இப்போ $4 மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த வருஷம் எண்டில் தான் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்ததா ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார். இந்த தகவல் ரொம்ப புதுமையானது. ஏன்னா $4 $5 அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கால யுத்தம் நிற்க போகிறது என்றாலே விலை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கும். பட் விலை குறையாம இன்னும் கூடுதலாக தான் இருக்கும். அதுவும் இந்த வருட எண்டுக்குள்ள தான் அது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிலாம் சொல்லும்போது இந்த யுத்தத்துக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில ட்ரம்ப் அவர்கள் ஈடுபட போகிறார் அப்படிங்கிறது தெளிவா புரியுது. இன்னைக்கு ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த அவங்களுடைய அடுத்தடுத்த விஷயங்கள் வரும்போது நேரடியா ஹூத்திஸும் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. ரெட்ஸை பக்கமா இருக்கக்கூடிய பாபல் மந்தீப் அப்படிங்கிறதையும் நாங்கள் என்ன செஞ்சிருவோம், மூடிடுவோம். ட்ரம்ப் அவர்கள் அவருடைய நேவல் பிளாக்கேட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணவில்லை என்றால் அப்படின்னு சொல்லக்கூடிய பகிரங்க எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டு இருக்கிறது. பாபல் மந்தீபை நாங்கள் மூடுவோம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய ப்ராக்சி ஹூத்தி அப்படிங்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹிஸ்புல்லாவினுடைய சீஃப் அப்படிங்கிறவர் லெபனன்ல அடுத்ததா ஒரு போர் அப்படிங்கிறது இஸ்ரேல் தொடங்கினார்கள் என்றால் மிகப்பெரிய கடுமையான தாக்குதலை ஹிஸ்புல்லாவும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த போரை நீட்டித்து போகிறதுக்கான வாய்ப்புகளை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த போர் முடிந்தது என்றால் இஸ்ரேலில் போடப்பட்டிருக்கக்கூடிய எமர்ஜென்சி அப்படிங்கிறத நீக்க வேண்டும். எமர்ஜென்சியை நீக்கிட்டாங்கன்னா நெத்தன்யாகு அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க யுத்த காலத்திலே இருந்தால் மட்டும்தான் இந்த எமர்ஜென்சியை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போக முடியும். அதனால நெத்தன்யாகு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாரு, அடுத்த கட்ட போர் அப்படிங்கிறதையும் அறிவிப்பார். இங்க அமெரிக்கா ஈரான் இவங்களுடைய டீல் பொறுத்து தான் அடுத்தடுத்த காய் நகர்த்தல் அப்படிங்கிறது செய்யப்படும். சரி, அப்ப ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்காம இருக்கிறதுக்கு அமெரிக்கா ஏதாவது வழிமுறைகள் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டா, நீங்க திறந்தா திறங்க, இல்லாட்டி திறந்துக்காதீங்க. ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டிருக்கிறதுனால அமெரிக்காக்கெல்லாம் பெரிய ஒரு பிரச்சனை எதுவுமே கிடையாது. அமெரிக்கா as யூஷுவல் எப்போதுமே எங்களுக்கான பிரைஸ், எங்களுக்கான கேஸ், எங்களுக்கான கச்சா எண்ணெய் இதை வச்சு நாங்கள் சமாளிச்சிரும், மீதம் இருக்கும் நாடுகள் சேர்ந்து வேணா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறப்பதற்கான முயற்சிகளை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இஃப் ஈரான் டஸ் நாட் சைன் திஸ் டீல் த ஹோல் கண்ட்ரி இஸ் கெட்டிங் ப்ளோன் அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த நாட்டையும் நாங்கள் என்ன செஞ்சிருவோம், ஊதி தள்ளிடுவோம், இல்லாட்டி வெடிச்சு செதறிடும் அப்படிங்கிற லெவல்ல அமெரிக்காவினுடைய அதிபருடைய எச்சரிக்கை நிச்சயம் எல்லோருக்குமே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும். இதுக்கு நடுவில் இன்னைக்கு ஈரான் ஒரு 41 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல 4 நபர்கள் சேட்டலைட் வழியா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸை ஈரானுக்குள்ள இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மீதம் இருக்கும் ஒரு 30லேருந்து 35 நபர்கள் அப்படிங்கிறவங்க மொசாட் மற்றும் சிஏனுடைய ஏஜெண்டா இருந்திருக்காங்க, ஸ்பை வேலை பார்த்துருக்காங்க. ஈரானை பற்றிய மிகப்பெரிய ரகசியத்தை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஈரானுடைய காய் நகர்த்தலை அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு 30-35 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி அரெஸ்ட் பண்ணதோடு மட்டும் இல்லாம ஈரான் இந்த வருடம் நிறைய பேர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை மறுபடியும் போரினுடைய அந்த தன்மையை நமக்கு காண்பிக்கிறது. எந்த நாட்டாலையும் செய்ய முடியாத அளவுக்கு ஈரான் அவங்களுடைய வெப்பன்ஸை ரீஃபில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படி ரீஃபில் பண்றதுனால கண்டிப்பா எங்களால் எவ்வளோ பெரிய எதிரியை வேணாலும் சமாளிக்க முடியும். இந்த சமாளிப்பு அப்படிங்கிறது எங்களுடைய வெப்பன் அவங்களுக்கு பதில் சொல்லும். நேத்தே மொஜ்தபா கமேனி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், எதிரிக்கு துக்கமான ஒரு தோல்வியை நம்ம கொடுக்க போறோம், கசப்பான தோல்வியை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதுக்கு தகுந்த மாதிரியே எங்களுடைய வெப்பன் சிஸ்டத்தை நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ரீஃபில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஐஆர்ஜிசி கமாண்டர் சொல்லியிருக்காங்க. கடைசியா ட்ரம்ப் அவர்களுடைய லாஸ்ட் ட்வீட் அப்படிங்கிறது தான், நாங்கள் பேச்சுவார்த்தையில் தான் ஈடுபட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஈரானுடைய மினிஸ்டர்ஸ் இல்லாட்டி ஈரானுடைய தலைவர்கள் சொல்றதுக்கு பயப்படுறாங்க. அவங்களுக்கு அது அவமானமாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடக்கும். அப்படி நடைபெறவில்லை என்றால் நாளைய தினம் ஈரான் இருக்காது அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய எச்சரிக்கை. அமெரிக்காவினுடைய இந்த எச்சரிக்கை நாளைய ஒரு தினத்தில் தெரிந்துவிடும் என்ன நடக்க போகுது, பேச்சுவார்த்தை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கப்பட்டால் மட்டும்தான் மீதம் இருக்கும் நாடுகளாலையும் இதை சமாளிக்க முடியும். ஏன்னா நம்முடைய இருப்புன்னு கூட வச்சுக்கோங்களேன், நமக்கான பெட்ரோல் கூட ஒரு 70 தினத்துக்கு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த போர் தொடங்கி ஒரு 40-50 நாள் ஆயிடுச்சு.
அப்போ இன்னும் 20 தினங்களுக்கான அந்த ஒரு இருப்பு மட்டும்தான் அதிகமான மட்டும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த போர் நின்று நமக்கான அந்த ரீஃபில் அப்படிங்கிறதெல்லாம் செய்திருக்க வேண்டும். இது இந்தியாவுக்கும் ஒரு சிக்கல் தான். ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்ததா என்ன நிகழ்வுகள், என்ன அப்டேட் அப்படிங்கிறது வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் பக்ஷம் வழியாக பார்த்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.